இந்த பூனைக்குட்டி 15 நாள் குட்டியிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. அப்போ ஃபீடிங் பாட்டில் வாங்கி பால் கொடுத்தோம். இப்படி தான் மடியில் படுத்துக்கும். படுத்துட்டு குடிச்சிட்டு அப்படியே மடியிலேயே தூங்கிடும். இப்படி வாழை மடியிலேயே விளையாடிட்டுருக்கும். இன்னும் அதே பழக்கம்தான் இருக்குது. ஐயோ பேன் நிற்கிது பேனு. அது சொல்கிறதெல்லாம் புரியுது உனக்கு, உடனே தட்டி விடுற பாரு. ஆ, திராட்சை பழ கண்ணழகி, ரோசி மூக்கழகி, ரோசி சிவப்பழகி. ம் பேன் இருந்தால் எடுத்த என்ன உனக்கு? ஏன் எடுக்க விட மாட்டேங்கிற? ஆ, தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? எடுத்தா உனக்கு தானே நல்லது. ஏன் எடுக்க விட மாட்டேங்கிற? அந்த ஒன்று நிற்கிது. ஸோ எவ்வளோ சேட்டை. கடிச்சு எடுத்துடணும் அப்படியே. அங்கே என்ன இனிக்குதா கை? அது பேன் அங்கே உடச்சு தரல. இந்த நிற்கிது கெத்தனை நிற்கிது. முடிக்குள்ளே ஓடிடுதுடா. இது எப்படி எடுப்பேன் நான் தெரியலையே. கையில் நெகம் இல்லையே. ஓடுது குடுக்குடுன்னு. இது வேற ஒழுங்காக காட்ட மாட்டேங்குது. அது குடுக்குடுன்னு உள்ளே ஓடிடுது முடிக்குள்ளே. இங்கே ஒன்று நினச்சா அதையும் காணும். என்ன பண்ணுறது எப்படி எடுக்கிறது? செல்லக்குட்டி செல்லக்குட்டிமா, அழகு குட்டிமா, தங்க குட்டிமா. நீ ரொம்ப சேட்டைக்காரியாமலாட்டி, அழகியாமலாட்டி. நீ என்ன தென்மதுரை அரசாணியா, இதுவாக வந்திருக்கும் மல்லிராணியா. நான் என்று எண்ணம் கண்டு நடந்தா தங்கையா கிட்ட நடக்காதமா, இல்லாதது தொல்லாதது ஒன்று. விளையாடுது மதர்கிட்ட விளையாடுற மாதிரி. உங்கள் அம்மா இப்படி பேன் பார்த்தாலும் தட்டி விடுவியா? ஏண்டி தங்கம்?